வணக்கம் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது Dagul.com. பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்க மொக்க என்னடா சிக்கைய காணமேன்னு பார்க்குறீங்களா? அவன் ஒரு கெட்டப்பில் வருவான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன், அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன். அந்த படத்துக்காகத்தான் ஹீரோ செலெக்ஷன் வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவோமா? முதல்ல யார் வராங்கன்னு பார்ப்போம். அண்ணா வாணா வாணா முதல்ல நல்லா பாரு, நான் அண்ணா இல்லை எம்ஜிஆர். அண்ணா வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. அண்ணா பேரை சொன்னா மட்டும் உனக்கு வாய்ப்பு கொடுப்புன்னு நினைக்காத, கண்டிப்பா தரமாட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? நான் சொல்லி அடிக்கிறது கில்லி. இல்லா கொஞ்சம் தள்ளி. சொல்லாம அடிக்கிறத திருப்பாச்சி. சீக்கிரம் பேசி, எனக்கு டைம் ஆச்சு. சொல்லியே சொல்லாம அடிக்கிறதுனா சிவகாசி. சித்திரைக்கு அப்புறம் வைகாசி. ஏண்டா உன்னை என்ன பஞ்சேலாக் பேசவா கூப்பிட்டேன்? உன் பேரை கேட்டா ஊர்ல இருக்க எல்லாரும் பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. உன் பேர் என்ன? என் பேர் திருமலை. நான் இன்னும் திரும்பவே இல்லை, ஒரு நிமிஷம். என்ன திருமலைன்னு சொன்னேன்? திருமலை. ஆமா, உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? பிடிக்காது. என்ன சொல்ற? தெரியாது, பிடிக்காது, நடிச்சு பழக்கலன்னு சொன்ன. அப்ப எதுக்காக நீ வந்த? நடிக்கலாம் தானே சொன்னீங்க. நடிக்க தெரியாதா? நான் எவ்வளவு படத்துல எவ்வளவு நடிச்சிருக்கேன், எத்தனை கெட்டப் எல்லாம் போட்டிருக்கேன் தெரியாதா உங்களுக்கு? நீ போடுற கெட்டப் எனக்கு தெரியாதா? காலில் கச்சிப்பு கட்டினா மதுரை, கழுத்துல கச்சிப்பு கட்டினா போக்கிரி, அதையே தலையில கட்டினா சுறா. இதெல்லாம் ஒரு கெட்டப்பா? ஏங்க இப்ப அழகிய தமிழ் மடத்துல ஊத்த நான் கட்சிப்பே போடாம நடிச்சிருப்பேன்ல. அதைத்தான் நமிதா கிட்ட கொடுத்துட்டியே, அப்ப எப்படி கட்டுவ? எனக்கு தெரியாதா? தம்பி, கெட்டப்னா அது கிடையாது. என்னோட படத்துல நான் போட்டிருப்பேன் தெரியுமா கெட்டப்பு? நீரும் நெருப்பும். அதுல கருப்பா இருக்கிறவன் வலது கையில கத்தி சண்டை போடுவான், சகப்பா இருக்கிறவன் இடது கையில கத்தி சண்டை போடுவான். இந்த மாதிரி கத்தி சண்டை போட்டு எவ்வளவு வித்தியாசம் காட்டியிருக்கேன் தெரியுமா? என்ன வித்தியாசத்தை பேச காட்ட போறீங்க? ஏதாவது காட்ட பார்ப்போம். காட்டட்டுமா? நீங்க காட்டத்துக்கிட்ட நான் கத்தி சண்டை போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? என்கிட்டயே போட்டியா? உங்ககிட்ட தான் போட்டு. எங்க காட்டு பாப்போம். காட்டுமா? காட்டு. ஏய், காடுனா நான் சிங்கம், கடல்னா வானம், வானம்னா இடி, கடல்னா சூறாவளி. சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும். இப்படியே பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் இந்த கத்தி பேசுறத சொல்லலடா, நான் சொன்னது கத்தி சண்டை, புரியுதா? இந்த கத்தி அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. உனக்கு நடிக்கவே வரல, உனக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல வெளியே போ. முடியாது. ஏண்டா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சே நானே கேட்க மாட்டேன். ஏப்பா, உன் பேச்ச நீயே கேட்கலாம், நாங்க மட்டும் கேட்போமா? அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போ சான்ஸ் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? சான்ஸ் தான் உனக்கு கொடுக்க முடியாது, வெளியே போ. சரி, வந்துதான் வந்துட்டேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டு போயிருங்கண்ணா. வேணாம்னு சொன்னா கேட்கவா போறேன்? பாடி தொலை. ஏ ராமா 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 ராம கிட்ட வில்ல கேட்டேன், பீமா 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 கிட்ட விடைய கேட்டேன். இவ்வளவு கேட்டிய? டேரக்டர் கிட்ட கதையை கேட்டியா? பழக்கம் இல்ல. அதான் எனக்கும் அப்ப பழக்கம் இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிடு. நான் கிளம்புறேன். என்னிட்ட அடுத்த படம் வேட்டைக்காரன். அதுவே ஏன் படமாச்சரா? பாருயா, இப்பதான் ரீமேக் பண்றதா? சரி, ஓகே. அதுதான் யாருன்னு பார்ப்போம். அண்ணே மணனே. வணக்கம். அவன் தம்பி யாரு? மணி 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 மணிமா. ஏற்கனவே மணி 2 ஆச்சு. சீக்கிரம் பேச, ஷூட்டிங்க முடிக்கணும். பில்லா. எப்பவுமே நீ சல்லா சல்லான்னு தான் சொல்லுவேன். பில்லா. ஐயோ தம்பி, எப்பவுமே சல்லா சல்லான்னு தானே சொல்லுவேன். அது என்ன புதுசா பில்லா? இல்லண்ணே, அது பழைய தலை, இது பொது தலை. அதாவது ஆமா, தலை நரைச்சு கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கு. புது தலை தான், தையடி கூடாது. ஏப்பா, உனக்கு நடிக்க தெரியுமா? அதெல்லாம் விடுங்கண்ணே. பில்லா பாத்தீங்களாண்ணே? பில்லா படம் பார்த்தேன்ப்பா, ஆனா ஃபுல்லா பார்க்கல. ஏண்ணே? பின்ன என்னப்பா, நான் படம் பார்க்க வந்தவே நமிதாக்காகத்தான். அந்த நமிதாவை பாதிலேயே போட்டு தள்ளிட்டாங்க. ஐ மீன் மர்டர் பண்ணிட்டாங்க. அது மட்டுமா, 2 படத்துல 3 நீ நடந்துகிட்டே இருந்தா எவன் படம் பார்ப்பான்? அதனாலதான் நான் எழுந்து நடந்து போயிட்டேன். இந்த திருப்பதி இறங்கி போருமில்ல,
ஏறி போருவேன். திருப்பதிங்கிறது மலை மேல இருக்கு, அங்க நீ இல்லை, வேற யார் போனாலும் ஏறித்தான் போகணும். ஏன் போன தடவை நானே ஏறித்தான் போனேன், எனக்கே பஸ் இல்லைன்ட்டாங்க. அப்படியாண்ணே? ஆமா அண்ணே, தப்பு நடக்கிறதெல்லாம் நான் இருப்பேனே, அது ஏன் தப்பு இல்லை. ஏன் தப்பு தான்டா. தப்பே நடக்காத இந்த இடத்துக்கு உன்னை கூட்டம் தெரியுமா, அது ஏன் தப்பு தான். நான் தனியாள் இல்ல. பின்ன என்ன செத்தாளா? பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டா தியேட்டர்ல உன் படத்தை பார்க்க எப்படா கூட்டம் வரும்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணே ஏதாச்சும் ஒரு டைலாக் கொடுத்து பாருண்ணே, நான் எவ்வளவு நல்லா பேசுற மட்டும் தெரியுண்ணே. இதே ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, இதுல டைலாக் கொடுத்தா மட்டும் கிழிச்சிடுவியா? அதெல்லாம் கிடையாது, உனக்கு டைலாக் கிடையாது. யாரா கலெக்டர், யாரோ டைரக்டர் இருக்காப்ல, நமக்கு வாய்ப்பு தர மாட்டாப்ல. யாரா கலெக்டர், அவரு யாருதுல? அங்கங்க யாரங்க வீட்டுல அடிப்பெரியில, அதுக்கே கலெக்டர் சும்மாதான் இருக்காரு. உன் வவுரி இருந்தா வந்து விசாரிச்சுட்டு போவாரா? ஒழுங்கா வெளியே போ, இல்ல சாட்டை எடுத்தேன் பின்னிடுவேன். வெளியே போ, வராத. 3 நாள் ரூம் போறேன், தங்கிட்டு போ. வெளியே போடா. வரனே. அடுத்து யாருன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக என் கதவு எப்பவுமே திறந்திருக்கும். தம்பி போயிட்டு நாளைக்கு வாப்பா, வீட்டுல யாரும் இல்ல. யாராச்சும் இருக்கீங்களா? வேண்டா, முத்துக்கல் மாதிரி நான் நிற்கிறேன், அப்ப யாராச்சும் இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இல்ல? சார் சார், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க தான் சார் கேட்கணும். ஆமா, அதுவும் கரெக்டு தான். எதுக்காக வந்த? நான் ஹீரோ சான்ஸுக்காக வந்திருக்கேன் சார். ஹீரோ சான்ஸ். சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நாங்க எடுக்கிறது கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? சார் நான் சைல்டு ஆர்டிஸ்ட் இல்ல சார், ஹீரோ சார். ஹீரோ சான்ஸுக்காக வந்திருக்கேன். அத நாங்க சொன்னோம், நீயா சொல்லிக்கூடாது. நான் ஹீரோ சார். நீ ஹீரோவா? எங்க ஹீரோனா? இங்க பாருங்க சார், பாடியெல்லாம். பாவி, சாப்பிடவே மாட்டியா? இப்படி துரும்பா இறைச்சி போயிருக்கியப்பா. சார் இது ஜும்பாடி சார், ஜும்பாடி. பாவி, பார்க்கறதுக்கு டெட் பாடி மாதிரி இருக்கியா? தம்பி என்ன சார் பேசுறீங்க? இங்க பாருங்க, இது 6 பேக் சார், 6 பேக். தம்பி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு எதுக்கு 6 பேக்? ஒரே ஒரு பேக்கை நீ வச்சுக்க, பாக்கி 5 பேக்கை இல்லாத ஏழை பசங்க கொடுத்தா அவங்களாவது குறைச்சிப்பாங்க இல்லையா? என்ன சார் கலாய்க்கிறீங்களா? சொல்லலாம், சூடான சுளுக்கு எடுத்துருவேன். தம்பி உன்னதான்ப்பா தேடிக்கிட்டு இருந்தேன். பாட்டில் ஃபுல்லா கையை சுற்றி சுற்றி ஆறி இந்த இடத்துல சுருக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சோண்டு பிடிச்சி விடுறேன். கலாய்க்கிறீங்களா? படமா? ஆமா, ஈஸ்ட்மேன் கலரு. வேணாம் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அப்படின்னு நான் பெருசா கேட்டேன். நீங்க நடிக்கிற ஒரு நடிப்பு தானே, அது எனக்கு மட்டும் எங்க தர மாட்டீங்க? நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன்? நீங்க உடனே சொல்லுங்க சார், நான் உடனே அப்படி நாய் மாதிரி ஓரமா இருக்கேன். தம்பி நீ ஓரமா இருந்தாலும் நாய் மாதிரி தான்பா இருப்ப. அப்புறம் என்ன, இங்க வா. சரி, உனக்கு நான் சுச்சுவேஷன் சொல்றேன், சொல்லுங்க சார். அதை மட்டும் பண்ணு. சரிங்க சார். உன்னோட காதலிய வேற ஒருத்தன் உஷார் பண்ணிட்டான். சரிங்க சார். அப்ப நீ அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அந்த இடத்துல சார், திவ்யா திவ்யா எங்கடா இருக்க? திவ்யா திவ்யா, நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெடிச்சோம், அங்க நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம். திவ்யா திவ்யா எங்கம்மா இருக்க? பாத்தியா, இதாண்டா பிரச்சனை. ஏன்னா எனக்கு பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது என்னோட படத்துல, புரியுதா? உனக்கு இன்னும் அனுபவம் வேணும், தயவு செஞ்சு நீ போ. நான் அடுத்த தடவை உனக்கு வாய்ப்பு கொடுங்க. போ, ஒரு 10 வருஷம் கழிச்சு வா. போப்பா, போ. சார், குழந்தைங்களாம் வந்து இப்படி டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்றது? சரி, ஓகே, அடுத்த ஆள் யார் வராங்கன்னு பார்க்கலாம். டேய் ஆப் பண்ணடா, பாட்டை பண்ணுடா. நான் ஒருத்த வந்திருக்கேன், என்னடா பாட்டு போடுறீங்க? டேய் டேய் டேய், இங்க பாடுறா. என்னுடைய படத்துல பாட்டும் நான் தான், போஸ்டர் அடிக்கிறதும் நான் தான், டான்ஸ் ஆடுறதும் நான் தான், செட்டு நான் தான் போடுவேன், போட்டோ நான் தான் பிடிப்பேன். அதெல்லாம் ஊருக்கே தெரியுமே,
அதை வேற நீ சொல்லணுமா? ஆமா, நீ யாரு? கொஞ்சோண்டு முடிய தூக்கு. என்ன தெரியலையாடா? ஆ தம்பி, அந்த முடியை எடுத்தா தானேப்பா தெரியும். நான் தான்டா யாரு? ஆஹா, நீதானா அது? சரி, எதுக்காக இங்க வந்த? புது முகம் வேணும் நீங்க, அதான் வந்திருக்கேன். ஏய், இது ரொம்ப பழைய முகமாச்சடா. நீ ஏன் வந்த? சார், நான் நல்லா நடிப்பேன் சார். நீ நல்லா நடிப்ப, காசு கேட்டா அதை விட நல்லா நடிப்ப. எனக்கு தெரியாதா? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? சார், எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். நிறைய விஷயம் தெரியும். ஆமா சார். சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உனக்கு எப்படி நடிக்கிற மட்டும் உங்களுக்கு தெரியும் சார். தம்பி, சரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? தம்பி, நான் தானப்பா படம் எடுக்கிறேன், நான் தான் கதை சொல்லணும். இல்ல சார், நான் ஒரு கதை சொல்றேன் சார். சரி, சொல்லி தொலை. சார், கதையில என்னன்னா, நானும் என் தங்கச்சியும் மார்க்கெட்டுக்கு போறோம் சார். ஏண்டா, தங்கச்சியை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போங்க, பின்ன ஒய் சாப்பிட போவாங்க? ஐயோ, அது இல்ல சார். ஆ. என் தங்கச்சி கூட்டிட்டு ஆ. மார்க்கெட்டுக்கு போறேன். ஆ, மார்க்கெட்ல ஆ. அந்த இடத்துல ஒரு 4 காளி பசங்க. காளி பசங்க? 4 காளி பசங்க. காளி பசங்க? 4 காளி பசங்க. அடுத்து வேலை சொல்றா. அடுத்து சொல்றேன் சார். ஆ. 4 காளி பசங்க ஆ. என் தங்கச்சி கையை பிடிச்சி குடிச்சு கையை பிடிச்சி குடிச்சு கையை பிடிச்சி குடிச்சு கையை பிடிச்சி ஆ. அப்படியே எடுத்துட்டு போறானுங்க சார். என்னது? கதற கதற கதை கதை கதற கதற கதை கதை? ரொம்ப கதற பின்னாடி வா சார். ஆ. கதற 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 கதற? என் தங்கச்சி கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க சார். அவ்வளவுதானா? என்ன சார் அவ்வளவுதான் கேட்டீங்க? இல்லப்பா, கையை பிடிச்ச மட்டும்தான் இழுத்தாங்களே, அதை தான் கேட்டேன் நான். ஆமா சார். அந்த இடத்துல வைக்கிறேன் சார் நான் ஒரு பாட்டு. ஆண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் தங்கச்சி 4 பேர் கையை பிடிச்சி இருக்கிறாங்க, அந்த இடத்துல பார்த்து வைப்பேன்னு சொல்றியே, அந்த இடத்துல ஃபைட்டு தான் வரணும். இல்ல சார், அந்த இடத்துல பாட்டு தான் சார் வரும். ஐயோ, அந்த இடத்துல ஃபைட்டு தான்ப்பா வரணும். இல்ல சார், அந்த இடத்துல பாட்டு தான் வரும். ஏய், நான் சொன்ன உனக்கு புரியாதா? புரியாது. அந்த இடத்துல ஃபைட்டு தான்டா வரணும். இல்ல, பாட்டு ஃபைட்டு தான் வரணும். பாட்டு தான் வரணும். ஃபைட்டு தான் வரணும். இல்ல சார், பாட்டு தான் சார் பாடுவேன். சொல்றத கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் சார். இந்த வாங்கிக்க. சாய். சார், இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கிறேன் சார். என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னா, இங்க பாருங்க சார், என் தங்கச்சி கதற இழுத்தானுங்களா, நாங்க ரவுடி பசங்க, அந்த இடத்துல நான் வைக்க போறேன் சார் பாட்டு. என்ன பாட்டு பாக்குறீங்களா? ஏய், அதுவே எத்தனை தடவை சொல்லுவேன்? கேளுங்க சார். என் தங்கச்சி அங்க நிக்கிறாளா, ஆமா. அழுத கண்ணீரோட அப்படியே இங்கெல்லாம் அடிபட்டு ஆ. அந்த துக்கத்தோட ரத்த காயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப பாட போற சார் நான் பாட்டு. ஆ. என்ன கேக்குறீங்களா? நல்லா பாருங்க சார். டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா கிடண்டா 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 டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா. தங்கச்சி, உன்னை யாருமா இந்த மாதிரி பண்ணானுங்க? தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? சின்ன வயசுல நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவோமா இந்த அண்ணன். தங்கச்சி, உன்னை காலில் செருப்பு கடிச்சாலே அந்த செருப்பை திருப்பி கடிக்கிறோமா இந்த அண்ணன். அப்படியேப்பட்ட அண்ணன் இருக்கும் போது உன்னை யாருமா இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா? சொல்லுமா தங்கச்சி, என் பொண்ணான தங்கச்சி, உன்னை யாருமா கெடுத்தா? இப்படி பாடுவோம் சார். தம்பி, நீ பண்ணது உன் தங்கச்சியை கெடுத்ததுக்காக பாடுற மாதிரி இல்ல, உங்க பாட்டி செத்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? வேற எப்படி சொல்ல முடியும்? நான் நல்லா நடிப்பேன் சார். ஏய், நான் நல்லா அடிப்பேன். சார், ஒழுங்கா வாயை மூடிட்டு வெளியே போ. வரட்டுமா சார்? வராத, உனக்கும் ரூம் போனா தங்கிட்டு போறியா? வெளியே போறா. கடைசியா ஒரே ஒரு நேரத்தில் வச்சுக்கணும் மட்டும் சொல்லிட்டு போயிரும் சார். நானும் சொன்னா கேட்கவே போற, சொல்லி தொலை. டிங் டிண்டா கடண்டா டிங் டிண்டா கடண்டா 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 டிங் டிண்டா டிண்டா. சார், வரட்டுமா சார்? வலிக்குது சார். போடா வெளியே. சார், உனக்கு மட்டும்தான் பாட தெரியும் நினைக்கியா? எனக்கும் பாட தெரியும். என்ன ரொம்ப கோவக்காரனா ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் யாருன்னு பார்ப்போம். ஹலோ 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 மொத்தமா சிம்பு. ஐயோ, வந்துட்டான்டா வம்பு. தம்பி, என்ன? ஸோ இங்க நீங்க நடிக்க ஆள்லாம் எடுக்கிறீங்க சொன்னாங்க. ஆமா, நடிக்க ஆள் எடுக்கிறேன். அதுக்கே நீ வந்த? அது இல்லை சார், நான் நடிக்க தான் சார் வந்திருக்கேன். சரி, உனக்கு நடிக்க தெரியுமா? ஆக்சுவலா பார்த்தா எனக்கு இதான் பிரச்சனை. தம்பி, பிரச்சனை அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லுப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு நடிக்க தெரியாதியா? அதுதான் ஊருக்கே தெரியுமாப்பா. அது இல்லை சார், எனக்கு எங்க அப்பா நடிக்க சொல்லி தரல. அவனுக்கே நடிக்க தெரியாது, அப்ப எப்படி சொல்லி தருவாரு? சார் இவ்வளோ பேசுறீங்களே,
என்னுடைய டான்ஸை பார்த்துருக்கீங்களா? ஏன்பா பார்த்தது இல்ல? பாட்டு முடிஞ்சும் 10 நிமிஷம் ஆடுவியே, அது மட்டுமா? கூட உங்க அப்பாவையும் கூட்டு வந்து ஆடுவா ஒரு ஆட்டம். உங்களைத்தான் தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. லோ 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 தேவையில்லாத பேசாதீங்கம்மா. இவ்வளோ பேசுறீங்களா? என்னுடைய பஞ்சு டைலாக் எடுத்து விட்டா என்ன ஆகும் தெரியும்ல? ஏன் தெரியாது? பேசுறவங்க வாயில சத்தம் வரும், கேட்கிறவங்க காதுல ரத்தம் வரும். அது தெரியாதா? அது இல்லை சார். இப்போ எனக்கு சான்ஸ் தருவீங்களா தர மாட்டீங்களா? தம்பி தயவு செஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் சான்ஸ் கேட்டு தமிழ் சினிமா பக்கமே வந்துடாது. வெளியே போ. அப்போ சான்ஸ் தர மாட்டேன்னு சொல்றீங்க? அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியே போ. அப்பன்னா நல்லா நடிச்சா சேர்ந்து தருவீங்க. ஐயோ, நல்லா நடிச்சாதான். நல்லா நடிக்கலாம் அப்ப தர மாட்டீங்க. அப்ப நல்லா நடிச்சா தருவீங்க, நல்லா நடிக்கலாம் தர மாட்டீங்கல்ல? ஏய், இதே எத்தனை தடவை திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்ப? சார் இப்ப சொல்லுங்க, இப்ப எனக்கு சான்ஸ் தருவீங்களா தர மாட்டீங்களா? ஐயோ ராமா, என்ன எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரங்கெல்லாம் மாட்டி விட தம்பி? மொட்டை 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 எனக்கு முடி இருக்கா? ப்ளீஸ்ரா மொட்டை, எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு குடுற மொட்டை. ப்ளீஸ்ரா மொட்டை, சான்ஸ் குடுற மொட்டை. தம்பி சொல்றத கேளு, நீ வீட்டுக்கு போ. போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேளு போ. பிரச்சனையா? எனக்கு இதான் பிரச்சனை. தம்பிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போடுறதுக்கு சேர்க்க வேண்டிய இடமே வேற, ஆனா இங்க வந்துட்டா தெரியாம. சரி ஓகே, அடுத்ததான் யாருன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். தாதாவுக்கு சூர்யா. பின்ன என்ன கார்பரேஷன் லாரியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பில்டப்? வணக்கம் சார். நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்றா? டிக்கெட்டை போட்டோல பார்த்துருப்பேன், டிவியில பார்த்துருப்பேன், தியேட்டர்ல பார்த்துருப்பேன், ஏன் கூட்டுல கூட பார்த்துருப்பான். நேர்ல பார்த்துருக்கியா? ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா. செருப்பே போடலாம், நான் உன்னை விட ஹைட்ரா. மூலம் செஞ்சுக்க. கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வரும்போது சொன்னாங்க மாயா கிட்ட இதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும். அப்படியே உங்க ஆயா கிட்டயும் போய் சொல்லு. இல்ல சார், நான் ஒரு கதை வச்சிருக்கேன். அப்படியா? எப்படி பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ஒரு புக்ல ஒரு காக்கா ஒரு நரி, அந்த கதைலாம் நிறைய சொல்லியிருக்காரு. நான் நல்லா நிறைய படிச்சு இருக்கேன் சார். ஏன்னா எங்க டேடி எனக்கு அதான் சொல்லி கொடுத்துறாரு. எங்க குடும்பமே சேர்ந்து அதை படிச்சோம். அப்படியா? ஆமா சார். சரி, அந்த பாட்டி கதை ஒண்ணு சொல்லுவியா? அதை சொல்லு பாப்போம். அதான் சார், ஒரு பாட்டி வந்து வடைச்சிருக்காங்க. அந்த வடையை வந்துட்டு ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுது. வடைய சுட்டுறது பாட்டியா இல்ல காக்காவா? வடையை சுட்டுறது வந்து காக்கா. அப்ப பாட்டி என்ன சுட்டாங்க? பாட்டி வடை சுட்டாங்க, அந்த வடையே காக்கா சுட்டுச்சு. தம்பி தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு வாய்ப்பே கிடையாது. கிளம்பலாமா? கிளம்புப்பா. நீங்களும் இல்லலாம் இருக்காடி ஆயமுடா கேள்வி. கிளம்பா சார். கிளம்பு. ஓகே சார், இவன்கிட்ட பணம் எடுக்கிறதுக்கு நானே ஒரு பணம் எடுத்து எதிர்பார்க்கல திரும்பி வரோட எதிர்பார்க்கல. நான் திரும்பியே பார்க்கலையா? அப்ப எங்க எதிர்பார்க்கறது? உன்னை நீனும் வெளியே போகையா? முதல்ல வெளியே போ. தாதாவுக்கு சூர்யா. அதுக்கு ஏற்கனவே கவுண்ட் அடிச்சாச்சுடா, வெளியே போ. அவ கிளம்பா. முதல்ல வெளியே போ. தேங்க்யூ. அடுத்து யாரு வர போறான்னு தெரியலையா? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன பர்மா? கொஞ்சம் பொறுமா. என்ன சார் அடிக்கிறீங்க? என்னடா ஜெய் வாய்ஸ் பேச எல்லாருமே பரமாங்கிறீங்க. பழக்கத்துக்கு நான் என்ன காக்காவா இல்ல குருவியா? அது இல்ல சார், இது வந்து ஏதோ ஒரு படம் எடுக்கிறீங்க சொன்னாங்க. சோ அதான் தாடி எல்லாம் கொஞ்சம் கெட்டப்பா வளர்த்துக்கிட்டு அப்படியே வரலாம். அப்படியா? போன தடவை டீயா கெட்டப்புக்கு இதே தாடியோட தான் வந்தேன். தாடியை அழிச்சிட்டு வரணும்னு தெரியாதா? இல்ல சார், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாடி கம்மியா வச்சிருப்பேன். இப்போ புதுசா ஒரு படம் எடுக்கிறாங்க, வித்தியாசமா காட்டுவாசி மாதிரி. அப்படியா? அதுக்காக தான் இந்த கெட்ட போட்டேன். சரி, எங்க ஏதாவது ஒரு டயலாக் பேசு. டைலாக் பேசுவா சார்? பேசு பாப்போம். நல்லா பேசுவேன் சார் நான் டைலாக். முதல்ல பேசுறாத, நான் சொல்றேன் நீ நல்லா பேசுறியா இல்லையா? ஐயோ பரமா, வேற சாவு பைத்த கட்டா பரமா, அவனை கொல்லணும் பரமா, அவனை கொல்லணும். முதல்ல உன்னை கொல்லணும். ஏன் சார் கேட்கிறேங்கெல்லாம் எனக்கு கேனனுங்க நினைச்சுக்கிட்டியா? அதுலயே ஒரு டைலாக சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அது இல்ல சார், அந்த படம்லாம் இல்ல சார். நான் ஒரு வித்தியாசமான படம் பண்ண போறேன். அப்படியா? ஆமா சார். சார் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இதுக்கு முன்னாடி சிம்பு வந்திருந்தாரு இல்லையா? ஏன் நீங்க அவரை கேட்டிருக்கலாமா கதை? ஏன் தோ குத்த டிஆர் சார் இருக்காரு, அவரை கேட்டிருக்கலாம்ல. ஏன் தனுஷ் சார் குத்த வந்தாரு, அவரை கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லாம என்ன மட்டும் கேக்குறீங்கன்னா ஏதாச்சும் இல்லாமலையா பர்மா? சொல்லாமலே வச்சு தப்பு. அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் கேட்கறதுக்கு
நீ எதுக்குடா வாய்ப்பு கேட்டு இங்க வந்த? என்ன கேட்டோம் அதை மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? சார் அப்ப எனக்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு இருக்குப்பா. தேங்க்யூ சார், சூப்பர் சார். நேரா ப்ரொடக்ஷன்ல போய் எல்லாருக்கும் டீ காப்பி கொடு, சரியா? அப்படியே வெளியே போ. மட்டுமா சார்? போடா வெளியே போ. பாருங்க, எனக்கு ஹீரோவே வேணாம், நானே படம் எடுத்து நானே ஹீரோவா நடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப அதான் ட்ரெண்டு. அது மட்டும் இல்லாம செலவும் கொஞ்சம் மிச்சமாகும் பாருங்க, அதுக்காகத்தான். அதுக்கிட்டும் இந்த வாரம் Nagil.com பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்டோட Nagil.comல மீட் பண்ணுவோம். வரட்டுமா? நன்றி, வணக்கம்.